இன்றைக்கி ஐபிஎல்லோட வெரி இம்பார்ட்டண்ட் மேட்ச். ப்ளே ஆஃப்க்கு யார் போக போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மேட்ச்சு தான் பெரிய இதாக இருக்கும். இந்த ரெண்டு டீமில் ஏதாவது ஒரு டீம் உள்ளே போக போகிறாங்க. யாருக்கு வின்னிங் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது, டாஸ் யார் வின் பண்ணுவா, யார் அதிக ரன் அடிப்பா, ட்ரீம் டீம் யாரெலாம் வருவாங்க, யார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். கிரவுண்டை பொறுத்த வரைக்குமே இன்றைக்கி ஒரு பேட்டிங் ட்ராக் தான் இருக்கும். ஒரு ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். ரெண்டு டீம்லேயும் பார்க்கும்போது சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிறது தான் பெரிய இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போதைக்கு டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்க் போயிட்டார், லாஸ்ட் மேட்சே விளையாடலை. அவங்களுக்கு அது பெரிய இழப்பு. மும்பைக்கு சேஞ்சஸ் இருக்குமா, ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் அவங்க இப்போ அவைலபிளாக விளையாடுதாங்களா அப்படிங்கிறத நம்ம கிளியராக உள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, கிரவுண்ட் வான்கடை. இது ஒரு பேட்டிங் ட்ராக்கு. ஸோ 180+ தாண்டி அதிகமாக அடிக்க வாய்ப்பு அதிகம் இருக்குது. டாஸ் யார் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குன்னா மும்பை வின் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. மேட்ச் வின்னிங் பெர்சன்டேஜ் பாருங்கள், மும்பைக்கு 52%. இந்த கிரவுண்டில் ரெக்கார்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி டெல்லிக்கு 48% தான் இருக்குது. ஸோ ஸ்டார்க் இல்லாத காரணத்தினால இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். 45, அவங்க 55 தான் நான் பார்த்ததில் வந்தது. பட் ஆனால் டெல்லி ஒரு கம்பேக் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த மேட்சோட ஃபைனல் டீம், ஜிஎல் டீம் எது வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணேன். இந்த கிரவுண்டில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுவும் எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 ஓவர் அதுக்குள்ளே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் 5 ஓவர் அப்போது டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. இடையில உள்ள ஸ்பின்னர்ஸ் ஆவரேஜாக 1 இல்லைன்னா 2 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதை பொறுத்து கொஞ்சம் டீம் எடுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது மும்பையோட லைனப்பில் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்குமே மேட்ச் நல்லா இதாக போக அதிக வாய்ப்பு இருக்குது. டாஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணும். மும்பை வின் பண்ணிட்டாங்க அப்படி கன்ஃபார்ம் அப்படின்னா மும்பை மேட்ச் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. தோத்தாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சான்ஸ் டெல்லிக்கு இருக்குது, அதை பார்த்துக்கிடும். ஓகே, பிளேயிங் 11 இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மும்பையில் நிறையா கொஸ்டின் இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி ரிக்கில்டன் விளையாடுவாரா, வில்ஜாக் விளையாடுவாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்குமே 2 பேருமே ப்ளே பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ளே ஆஃபுக்கு தான் ஜானி பேஷவாக இருக்கணும், மிச்ச ஓவர்சீஸ் பிளேயராக இருக்கணும், இவங்கெல்லாம் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லீக் ஸ்டேஜுக்கு இவங்க தான் விளையாடுவாங்க அப்படின்ட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ரிக்கில்டனும் சரி வில்ஜாக்கும் சரி விளையாட அதிக வாய்ப்பு இருக்குது. டெல்லியோட லைனப் தெரியும். லாஸ்ட் மேட்ச் இதில் சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா பெரிய சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியாது. அவங்களுக்கு ஒரே ஒரு இது நான் என்ன சொல்லுன்னா, மோஹித் சர்மா உள்ளே கொண்டு வரணும், அதான் அவங்களோட இது. ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டிருந்தார். போன வருஷமாக இருக்கட்டும் எல்லா டீமுமே நல்லா பண்ணியிருக்காரு. அவங்க மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த லைனப் கொஞ்சம் சொதப்பிகிட்ருக்காங்க. ஸோ மோஹித் சர்மா உள்ளே முகேஷ் குமார் அதே மாதிரி பிளேயிங் உள்ளே வந்தார்னா டீம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா 2 ஃபாரின் பவுலர் சமீரா அண்டு முஸ்டபிஸ் ரஹ்மான் ஓரளவு நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் ஃபாஸ்ட் பவுலராக இன்றைக்கி அவங்க இறங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் லைனப் வந்ததுக்கப்புறம் அவங்க இறங்கிட்டாங்கன்னா நான் டீமே சேஞ்ச் ஆகும். ஸோ நான் லைனப் வந்ததுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நேற்றுல மேட்சை பற்றி கொஞ்சம் பார்த்தோம்னா, நேற்று கேப்டன் டாப் பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக பிக் பண்ணிட்டோம். ஒரு 2-3 பிளேயர்ஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நான் எதிர்பார்க்கலை. அந்த சிங்குங்க, வைசிங்கு, அஸ்வின் லாஸ்ட் நேரத்தில் விக்கெட் நம்ம கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நல்ல பாயிண்ட்டு. பட் ஆனால் ஜிஏலோ மினி ஜிஏலோ அடிக்க அளவுக்கு இல்லை. ஸ்மால் டீமில் டாப்பில் அடிச்சிருக்கலாம். நேற்று கொஞ்சம் 2 மேட்ச் லாஸ்ட் 2 மேட்ச் 3 மேட்ச்சில் இல்லை மொதல் 2 மேட்ச் இது பண்ணும்போது லாஸ்ட் மேட்ச் நேற்று நடந்த மேட்ச் கொஞ்சம் சுமார் தான். ஓகே, இந்த மேட்ச் கம்பேக் பண்ணோம். நேற்று கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இதே லைனும் பெறாங்கன்னா செம்ம டீம் க்ரியேட் பண்ணலான்னு. க்ரியேட் பண்ணியிருந்தவங்களுக்கு சூப்பராக இருந்திருக்கும். நேற்று நான் டீம் லைனப் வந்ததுக்கப்புறம் நான் டீம் கொடுத்துட்டு பாதியிலே போயிட்டேன். நான் ஜிஎல் க்ரியேட் பண்ணணும்னு தான் நினச்சிருந்தேன். அதுக்குள்ளே வேறு வேலை
போய்ட்டு ஏன்னா க்ரியேட் பண்ணினா கண்டிப்பாக நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கலாம். ஏன்னா ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், வைவோ சூரியவன்சியாக இருக்கட்டும், நான் சொன்னேன் ரிஸ்கியாக இருக்கும், அடித்தா பயங்கரமாக அடிப்பெல்லாம் ஃப்ளாப் ஆயிடுவார்னு. அதே மாதிரி நேற்று அடிச்சிட்டாரு. அடுத்து மாத்ரேவாக இருக்கட்டும், ஜுரேலாக இருக்கட்டும், ஸோ கரெக்டாக நிறைய பிளேயர்ஸ் வந்து நல்லா ஆடிட்டாங்க. எதிர்பார்க்க பராக் ஆடுவார்னு நினச்சோம், விட்டுட்டாரு. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்ஸு. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவில் கம்பேக் பண்ணிடுவோம் இந்த மேட்ச்சில். ஓகே, இன்னையோட குட் பெர்ஃபார்மன்ஸ் பிளேயர்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து சூரியகுமார், ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக், போல்டு, தீபக் சகர் இவங்க 6 பேரும் நல்லா ப்ளே பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிக்கில்டனை பொறுத்த வரைக்குமே இன்றைக்கி விளையாண்டார்னா ஒரு ஆவரேஜாக 25 ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹர்திக் பாண்டியா பவுலிங் போட்டார்னா கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். பேட்டிங் பிடிச்சார்னா ஒரு நல்ல ஸ்கோர் 30+ அடிப்பார். ஸோ இன்றைக்கி வந்து வில் ஜாக் வந்து டாப்பில் ஆட அதிகமான வாய்ப்பு இருக்குது. தேர்ட் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஒரு கேப்டன் சான்ஸ் கொடுத்துக்கோங்க. கீழே வருவார் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் அவரை ட்ராப் கூட பண்ணிவிட்டு பும்ராவுக்கு போய்க்கலாம், உங்களோட ஆப்ஷன். இல்லைன்னா திலக் வர்மா, இவங்க நீங்கள் மாற்றி போய்க்கோங்க. இந்த 6 பேர் நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி டெல்லியிலையும் இந்த 6 பேர் சிறப்பாக பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. ராகுலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் விளையாண்ட மாதிரி பாலுக்கு போய் லாஸ்ட் ரன் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்டம்ஸும் அஷ்டோ சர்மாவும் இந்த மேட்ச்சு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுவாங்க. ஒரு 10 பந்துக்கு 30 ரன் அடிக்கிற மாதிரி நாக் ஆட அதிகமான வாய்ப்பு இருக்குது. அக்ஷர் பட்டேல் இல்லைன்னா விப்ராஜ் லிங்கம், இவங்க 2 பேர் எப்போ ஓவர் போடுறாங்க, எப்போ பேட்டிங் வராங்க அப்படின்னு தெரியல. இன்றைக்கி அக்ஷர் பட்டேல் பேட்டிங் ரோல் நல்லா இருக்குது. இந்த பிச்சில் நல்லா ரெக்கார்டு வச்சுருக்காரு, நல்லா விளையாட அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பவுலிங்கில் வந்து முஸ்தபிசர் ரகுமானும் சமீராவும் நல்லா பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை மோஹித் சர்மாவோ முகேஷ் குமாரோ உள்ளே வந்தால் அவங்க 2 பேர்த்தையும் நீங்கள் உள்ளே எடுத்துக்கோங்க. ஃபாஃப் டு பிளஸிஸ் இல்லைனா புரேல், இவங்க 2 பேர்த்துலேருந்து யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்க, நல்லா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ நல்லா ப்ளே பண்ணுவாங்கன்னா ஒரு அதிரடி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 25 ரன் வேகமாக அடித்து ஒரு 50 பாயிண்ட் கிட்ட வேகமாக எடுத்துகிட்டு அவுட் ஆக அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே, ரொட்டேஷன் பிளேயர் பார்க்கும்போது அதே தான் நான் கொடுத்துருக்கேன். திலக் வர்மா, ரிக்கில்டன், பும்ரா, இவங்க அந்த 6 பேர்லேருந்து ஒருத்தர் நீங்கள் இன்றைக்கி ஹர்திக் பாண்டியா விளையாட மாட்டாரா, இல்லை ரோஹித் சர்மா அவுட் ஆயிரா, அப்படி ஒருத்தரை ட்ராப் பண்ணிவிட்டு இவங்களை அந்த பிளேஸில் போட்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி டீம் போடுங்க. அதே மாதிரி இந்த 3 பேர் டூ பிளஸிஸ், புரேல், குல்தீப் யாதவ், ஸோ இவங்கள மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நான் நேற்று சொல்லியிருந்தேன் நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்கள் டீமை போடுங்கன்னு, யாருமே போடலை. ஸோ நீங்கள் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கொடுக்குறது நல்ல ஒரு 9 பிளேயர், 8 பிளேயர், 10 பிளேயர் வந்து டீம் வந்துருந்தாங்க. ஃபுல் கேப்டன் வைஸ் கேப்டனோட வர்றதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவை. பார்க்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, என்னோட கேப்டன் வைஸ் கேப்டன் சான்ஸ் பார்த்தீங்கன்னா சூரியகுமார், ரோஹித் சர்மா, ஸ்டம்ஸ், ராகுல், அக்ஷர் பட்டேல், வில் ஜாக் தான் மெயின் நான் கொடுத்துருக்கேன். பவுலிங் நான் போகலை. ஆனால் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹை ஸ்கோர் இது எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டிங்கில் யாராவது இந்த 6 பேர்லேருந்து கண்டிப்பாக 4 பேர் நல்லா ப்ளே பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது, பாயிண்ட்ஸ் கிட்ட வர. ஸோ இவங்களுக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணி கேப்டன் கொடுத்துருங்க. நீங்கள் பவுலிங்கில் கொடுக்கணும்னு நினச்சா எல்லாருமே 2 விக்கெட்டோ இல்லை அப்படி எடுத்தாங்கன்னா எல்லாருமே வராங்க. ஸோ அதனால் பவுலிங்கில் கொடுக்கறது உங்களோட விருப்பம். நான் நேம் கொடுத்துட்டேன், நீங்கள் கொடுத்துக்கோங்க, அது உங்களோட சாய்ஸ். ஓகேவா? ஓகே, என்னோடய ஃபைனல் டீம் பார்க்கும்போது ராகுல், புரேல் போயிருக்கேன். ஸ்டம்ஸ், அஷ்டோ சர்மா நான் ட்ராப் பண்ணியிருக்கேன், அதுக்கு பதில் புரேல் போயிருக்கேன். அவரே 2 ரன்னு ஒரே மாதிரி அடிச்சிட்டாருன்னா ஒரே பாயிண்ட் தானே, அந்த மாதிரி போயிருக்கேன். சூரியகுமார், ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியாவுக்கு பதில் நீங்கள் பும்ரா போடணுமா போய்க்கோங்க. நான் பும்ரா ட்ராப் பண்ணியிருக்கேன், ஏன்னா அவர் ஓவரை பார்த்து ஆடிடுவாங்க அப்படின்ட்டு. போல்டு, தீபக் சகர், சமீரா போயிருக்கேன். அக்ஷர் பட்டேல், வில் ஜாக், கேப்டனான வைஸ் கேப்டன் போயிருக்கேன். என்னென்னா வில் ஜாக் வந்து 1 டவுன் வருவார் அப்படிங்கிறதுல போயிருக்கேன். 1 டவுன் வந்தார்னா கண்டிப்பாக அவர் ஒரு 50 ரன் தாண்டி அடிக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அக்ஷர் பட்டேலும் பேட்டிங்கில் ஒரு 40 ரன் இயர்லியாக விக்கெட் போயிட்டுனா அவர் நின்று ஆடுவார். பவுலிங் போடாமல் 1 இல்லைனா 2 விக்கெட் எடுத்துருவார். அதனால் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். நீங்கள் இல்லை மாறி கொடுக்கணும்னு நினச்சாலும் உங்களோட சாய்ஸ். இதுலேருந்து டீம் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். சின்ன பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி லோ பீக்கில் எடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.